நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஆசீர்வாத விழா என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜாஷ்வா டிவி குடும்பமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் அற்புதமானவர், சர்வ வல்லவர். அவருடைய கிருபைகள் அளவிட முடியாதது. அவருடைய ஆசீர்வாதங்கள் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டது போல ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவதற்கு வல்லவராயிருக்கிறார். வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலராகிய பவுல் எழுதியிருக்கிறார் தெசலோனிக்கே சபைக்கு, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாவற்றிலும் அதை சகித்து செல்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த மாலை வேலைக்கு அமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா அந்த வேளையில் ஆண்டவர் நமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வாதமா ஜெபிக்கிறோம். மகனோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத விழை தொடங்குவோம். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன் நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, தினம் என் நேசர் நடத்துகிறீர், தினம் என் நேசர் நடத்துகிறீர். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, என்னை கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, என் கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே, 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 இணையில்லா மணவாளரே, என் இணையில்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா, என் உணவாக வந்தீரையா, என் உடலோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம்மைத்தானே பற்றி கொண்டேன்,
உன் தோளில் அமர்ந்து விட்டேன், நான் உன் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். நான் அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் ஆடுகிறேன், நான் ஆர்வமுடன் ஆடுகிறேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா, நான் உம் நாமம் சொல்வேன் ஐயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். நான் பர்க்மன்சியா அருமையாக பாடியிருக்கிறார். ஆண்டுடைய பாதத்தை எப்படி பற்றி பிடிக்க வேண்டும், ஒரு சிறு குழந்தை எப்படி அவருடைய தாயின் அரவணைப்பில் இருக்குமோ அதே போல் ஆண்டுடைய அரவணைப்புக்குள் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலிலே அந்த பர்க்மன்சியா நமக்கு கற்றுத்தருகிறார். எதை குறித்தும் கவலைப்படாமல் நாம் இருக்கும் பொழுது என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க சித்தம் இருக்கிறதோ அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள் நாம் வரும்பொழுது தான் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நிலைத்து நிற்க முடியும். அதே போல் அவர் தான் உலகம்னு சொல்லி நம்ம அவரை பற்றி கொண்டால் அவருடைய சிறகுகளின் நிழலில் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நீர் செய்த நன்மைக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா கடந்த நாட்கள் புறங்கத்தாவே கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. கடந்த நாட்கள் புறம் காத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமது கிருபை எங்களோடு இருந்தக்கா நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிடம் எங்களோடு இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கரம் எங்களோடு இருந்தக்கா நன்றி அப்பா. எஸ் அப்பா. அப்பா அந்த நாட்களில் ஆண்டவரே உமது உயிர் தந்த நாட்களையும் கூட கத்தாவே அப்பா எங்களை ஆண்டவரே எஸ் அப்பா மன மகிழ்ச்சி நாளை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. உமோடு உறவாட உமோடு நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த நாளுக்காக துதிக்கிற அப்பா உமது கிருபை ஆண்டவரே, உமது கிருபை எங்களோடு இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா உமது கிருபை நாங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நாட்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உமது கிருபை எங்களோடு இருந்தக்கா நன்றி அப்பா. உமது கிருபை எங்களோடு இருந்து நடத்தினக்கா நன்றி அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே அப்பா இந்த 2024 வருடத்திலும் கூட கத்தாவே ஏசப்பா அந்த 4வது மாசத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நாட்கள் பூரா ஆண்டவரே உமது கரத்தில் இருக்கிறது ஏசப்பா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும் ஐயா, நடத்த போறக்கா நன்றி ஆண்டவரே. நடத்தி வந்ததுக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா உமது கிருபை, உமது இரக்கம், உமது தயவு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன், என் கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ஊரத்த கூறலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கின்றேன்,
உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கின்றே. வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கின்றேன். வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கின்றேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. திருமுன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். திருமுன்னே உண்மையாக வாழ்ந்து வருகின்றேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். என் தெய்வமே நாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன். தெய்வமே கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என்னுடைய சமூகத்திலே நன்றி பலிகளை ஏறெடுத்திருக்கிறோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார், செய்திருக்கிறார், இன்னும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் வேதாகமத்திலே சில ஒரு 1-2 வசனங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். சங்கீதங்கள் எழுதிய புத்தகம் 1வது அதிகாரம் 1-2 நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. உலகத்தில் துன்மார்க்கம் நிறைந்த இந்த உலகம், பாவிகள் நிறைந்த இந்த உலகம். ஏன்னா நம்மளும் ஒரு நேரத்தில் பாவிகளாக தான் இருந்தோம். ஆண்டுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு தான், நான் ஆண்டுடைய அன்பை ருசித்த பின்பு தான் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பினேன். ஏன்னா அந்த பாவத்தில் மூழ்கி கொண்டு இருக்கும் பொழுது என்ன சிந்தனை சொல்லும்னா, ஒரு பாவத்தை செய்யும் பொழுது இது அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், நம்மளும் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன சமாதானத்தை நமக்கு நாமே கொடுத்துக்கிடும். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் வந்தால் தான் இது தவறு, இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அதைத்தான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல பேசுகிற என்ன பேசுவாங்க? ஒரு 4 பேர் உட்கார்ந்து ஒரு சமீபத்தில் என்னுடைய நண்பன் ஒரு பையன் இறந்து போனான். அவன் சொல்லுவான், அதாவது ஊரில் ஒரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு ஒரு 2 மணிலேருந்து ஒரு 6 மணி வரை போய் இருந்தால் எனக்கு நேரம் அப்படியே போயிடும் அப்படிம்பான். ஒரு 8 பேர் வருவாங்க, நேரம் அப்படியே போயிரும்பான். அது ஒரு பரியாசம். மற்றவனை குறித்து தான் பேசுவாங்க. அடுத்த குடும்பத்தில் இப்படி நடக்கு, இந்த குடும்பத்தில் இப்படி நடக்கு. அவன் குடும்பத்தை அவன் கவனிக்கிறது இல்லை.
இப்படிப்பட்ட பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நாம் உட்காரக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி உட்காராமல் இருந்தாலே நம்முடைய சிந்தனைகள்லாம் கடவுளுக்குள்ளே நேராக வந்துடும். அதே போல் தான் ஆண்டவரை பற்றியே நம்முடைய சிந்தனைகள் இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் 3வது வசனம் சொல்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒருவேளை கடவுளுக்குள்ள உண்மையும் உத்தவமாக இருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உலகத்தை பார்க்காதங்க, எந்த மனுஷனையும் பார்க்காதங்க, எந்த கிறிஸ்தவனையும் பார்க்காதங்க, எந்த ஊழியக்காரனையும் பார்க்காதங்க. நீங்கள் கடவுளை மட்டும் நோக்கி பாருங்கள். கடவுள் சர்வ வல்லவர். அவருடைய கிரியைகள் நம்முடைய புத்தி கேட்டாதவைகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்கிற தெய்வம். அப்படி நீங்கள் அவரை நோக்கி மாத்திரம் பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கமாய் சிந்தனை செய்கிறவர்கள், பரியாசம் செய்கிறவர்கள் காற்றை போல் பறக்கடிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் துன்மார்க்கர் எழும்புகிறார்களா? அவர்களை பற்றி சிந்திக்காதீர்கள், தேவனை நோக்கி பாருங்கள். அந்த துன்மார்க்கெல்லாம் பதரை போல காற்றில் அடிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. ஒருவேளை அவங்க துன்மார்க்கன் பணக்கார, நான் வட்டிக்கு விடுதவன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பெரிய கம்பீரத்தோடு உலாவுவான். ஆனால் அவன் நீதிமான்களுடைய சபைகளிலே நிற்க முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல் அடுத்த 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய சிந்தனைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய இரக்கத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை பற்றியே நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். அவர் அதிசயமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையும் இயேசுவுக்காக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார், எங்கள் குடும்பத்தை பலுகி பெருகி செஞ்சார். உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக, அதுதான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா மனுஷன் புல்லை போல வளர்கிறான். அது புல் வளர்ந்து கொஞ்ச நாள் ஆகும், கருகி போகும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழ்வோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத விடையை நிறைவு செய்வோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர்,
நோக்கி பார்த்ததினால், உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. உள்ளத்தில் வந்தீரையா, என் உள்ளத்தில் வந்தீரையா. உமக்காய் வாழ்ந்திட உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. பாவத்திற்கு மாறித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்திற்கு மாறித்து நீதிக்கு பிழைத்திட, உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்திரையா. உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக. உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகில் இரட்சகரே உன்னத பலியாக. ஆண்டவரை நோக்கி பார்த்ததனால் நாங்கள் பிழைத்து கொண்டோம், எங்கள் குடும்பம் பிழைத்து கொண்டது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இது பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியை ஜாஸ்வா டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்பீர்களானால் ஆண்டவரை நோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்கள், உங்கள் குடும்பத்தை திருப்புங்கள், உங்கள் வாழ்க்கையை திருப்புங்கள். ஆண்டவர் உங்களை பிழைத்து கொள்ள வைப்பார், பிழைத்து கொள்ள வைப்பார். ஆண்டவர் அவருடைய சொந்த ஜனமாக நம்மை சுத்திகரிப்பார். ஆண்டவர் பெரியவர். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, 1:1-2 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேலையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 4வது மாதத்தின் முதல் ஆண்டவரே செவ்வாய்க்கிழமையிலும் கூட சந்திப்பதிலே ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்டவரே நீர் பெரியவர், சர்வ வல்லவர். ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை இம்மட்டும் நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களை இம்மட்டும் நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்திலும் கூட ஆண்டவரே 12 மணி நேரம் ஆண்டவரே ஜாஸ்வா டிவியிலே ஆண்டவரே தேர்தல் சமாதானத்திற்காக, தேர்தலிலே ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக, ஆண்டவரை ஜெபிக்கும்படியாக 12 ஊழியர்களை கொண்டு வந்து நீர் நடத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை மகிமையான தெய்வம் ராஜா. சற்றும் தகுதியில்லாத என்னை கொண்டு ஆண்டவரே, இந்த ஆண்டவரை ஜாஸ்வா டிவியை கொண்டு ஆண்டவர் நீர் அற்புதமான காரியங்களை அநேகரை, ஆயிரக்கணக்கான பேரை இதில் ஜெபத்திலே இணைத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபைக்குள் மூடிக்கொள்ளும். மீண்டும் அடுத்த வாரம் ஆண்டவரே இந்த ஆசீர்வாத வேளையிலே சந்திக்கும் வரை உம்முடைய கரம் எங்களோடு, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களோடு, எங்கள் ஜாஸ்வா டிவியோடு இருந்து வழி நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.